வெயிட், ஜெர்மனியில் இந்த வேக்யூம் கிளீனரை ஃப்ரீயாக கொடுக்குறாங்களா? ஆமாங்க, ஜெர்மனியில் டிஎம்க்கு போனால் இந்த பெரிய வேக்யூம் கிளீனரை ஃப்ரீயாக தராங்க. என்ன ஃப்ரீன்ட்டு பில்லெல்லாம் காட்டுற அப்படின்னு பார்க்குறீங்களா? இந்த மிஷினை நம்ம எடுக்கிறதுக்கு இனிஷியலாக 200 யூரோஸ் வந்து டெபாசிட் பண்ணணும். மிஷினை ப்ராப்பராக ரிட்டர்ன் பண்ணவில்லை நமக்கு ஃபுல் அமௌண்ட்டும் திருப்பி கொடுத்துருவாங்க. ஆனால் கூடவே அவங்க சொல்கிற இந்த லிக்விடை தான் வாங்கி நம்ம அந்த மிஷினில் யூஸ் பண்ணணும். முன்னாடியே அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிட்டு இதை ஸ்டோரில் போய் கலெக்ட் பண்ணிக்கலாம். இதை நம்ம வீட்டுக்கு டெம்பரவரியாக எடுத்துகிட்டு வந்துட்டு சோஃபா, கார்பெட், மேட்ரஸ், ஏன் ஈவன் காரோட இன்டீரியர் கூட க்ளீன் பண்ணலாம். ஜெர்மனியில் இப்படி ஒரு யூஸ்ஃபுல்லான சிஸ்டம் இருக்குன்னு தெரிஞ்சதே எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக தான் இருந்தது. ஏன் சொல்ல போனால் ஃபஸ்ட்டு நான் அதை நம்ப கூட இல்லை. அங்கே போய் அதெல்லாம் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் நான் முழுசாக நம்பினேன். ஃபஸ்ட்டு ஒரு டைம் இந்த லிக்விடை ஊற்றி இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கணும். அப்புறம் நார்மல் தண்ணியில் ஒரு வாட்டி க்ளீன் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வர சேஞ்சை நான் காட்டுறேன் பாருங்கள், மேட்டெல்லாம் எப்படி பலன்னு ஆகுதுன்னு. ஹானஸ்டாக ஜெர்மனியில் மக்கள் வந்து தேவையில்லாமல் பொருள்லாம் வாங்க மாட்டாங்க. யூஸ் பண்ணிட்டு ரிட்டர்ன் பண்ணுற சிஸ்டம் தான் ரொம்ப காமனாக இங்கே இருக்கும். இதுதான் நான் சொன்ன அந்த சேஞ்ச். அட்லீஸ்ட் மேட்ரஸு, சோஃபாலாம் க்ளீன் பண்ணுறதுக்கே இது 3 மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் நம்ம வாங்கலான்னு தான் எனக்கும் தோணுச்சு. வேற என்ன, புது நாடு புது அனுபவம். தேடல் தொடரும். டாட்டா, பை பை ஃப்ரம் தமிழ் பொண்ணு இன் ஜெர்மனி.